Daily. Taste the Daily. உண்மையாக சொல்கிறேன், நாங்கள் அந்த கூட்டணியிலே இருப்பதற்காக சொல்லவில்லை. மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு, பிரதமரான பிறகு 10 ஆண்டுகளிலே எங்காவது ஒரு மத கலவரமோ ஜாதி கலவரமோ நடந்திருக்கிறதா என்பதை இங்கு வாழ்கின்ற சிறுபான்மை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். உங்களை பகடைக்காயாக பயன்படுத்தி தமிழ்நாட்டிலே மக்கள் விரோத ஆட்சி நடத்தி கொண்டிருப்பவர்கள் இன்றைக்கு உங்களை பகடைக்காயாக பயன்படுத்தி வருகிறார்கள். தமிழ்நாட்டிலே எந்த ஒரு வளர்ச்சி திட்டமும் தரப்படவில்லை. தமிழ்நாட்டிலே தேர்தலுக்கு முன்பு 21 தேர்தலுக்கு முன்பு அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறார்களா என்பதை சிறுபான்மை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் முதல் அனைத்து தரப்பு மக்களும், அது சிறு குறு வியாபாரிகளாக இருக்கலாம், மருத்துவர்களாக இருக்கலாம், சொல்லப்போனால் செவிலியர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பு மக்களுமே இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். போராடுவர்கள் போராட்டங்கள் ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் நசுக்கப்படுகின்றன. கூட்டணி பலத்தை வைத்துக் கொண்டு தேர்தலின் பொழுது மக்களின் வரி பணத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை விலைக்கு வாங்கி மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று திமுகவிலே அந்த கொள்ளையடிக்கின்ற கும்பல் இன்றைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. தயவு உங்களை மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் பிரித்தெடுக்கின்ற முயற்சி தொடங்க இருக்கின்றது. அதற்கான வேலைகள் நடைபெற்று வருகிறது. அதையெல்லாம் முறியடித்து தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் அம்மாவின் ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியின் உதவியோடு ஏற்பட மீண்டும் தமிழ்நாட்டிலே ஒரு அமைதி பூங்காவாக திகழ, இங்கே நிலவி வருகின்ற போதை மருந்து கலாச்சாரத்தை முற்றிலும் ஒழிக்க, இங்கே தமிழ்நாட்டிலே ஏழை எளிய மக்களுக்கு வளர்ச்சி திட்டங்களை கொடுக்க, நீங்கள் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுக்க, மாணவர்களுக்கு சிறப்பான கல்வியை வழங்க, நீங்கள் அனைத்து தரப்பு மக்களும் பொருளாதாரத்திலே முன்னேற சிறப்பான ஒரு ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டிலே கொடுக்க, நீங்கள் அம்மா அவர்களின் ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டிலே வருவதற்கு நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிக்க வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இன்றைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற கூட்டணி. பிரதமர் மோடி அவர்களிடம் தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதியை பெற்றுத்தரக்கூடிய இடத்திலே இருப்பது தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை மறந்து விடாதீர்கள். திமுகவால் நிதியை பெற்றுத் தருவதற்கான எந்த முயற்சியும் இல்லை, மனமும் இல்லை என்பதை எண்ணி பாருங்கள். அதுதான் உண்மை. அவர்கள் தங்கள் தவறுகளை மறைத்து அது பிஜேபியின் தலையிலே, பிஜேபி அரசாங்கத்தின் தலையிலே பாரத பிரதமர் மோடி அவர்களின் மீது அந்த பழியை போடுவதற்கு அவர்கள் தினம் தினம் பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். போதா குறைக்கு நேற்று கூட நான் தொலைக்காட்சியில் கேட்ட பொழுது வீணா போன பழனிசாமி அதை பற்றி பேசாதீங்கன்னு சொன்னேன். அதை கூட சில பேர் இப்படி பேசலாமான்னு கேட்டாங்க. நம்ம ஊரில் சாதாரணமாக சொல்றது தானே, அந்த வீணா போனவன் பேச்சை கேட்டு வீணா போகாதீங்க பாம்பாங்க. அந்த வீணா போனவன் சொல்றதை கேட்காத அது மாதிரி, அது ஒன்றும் மரியாதை குறைவான வார்த்தை இல்லை. வார்த்தை பேசும் பொழுது நகைச்சுவையாக அது வீணா போன பழனிசாமியை பற்றி கேள்வி கேட்காதீர்கள். ஏன்னா ஊடக நண்பர்கள் அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஒன்றிணைவீங்களா, அதிமுக ஒன்றிணையுமான்னு என்று தொடர்ந்து கேட்பாங்க. பல நாட்கள் அதுக்கு பதில் சொல்லி சொல்லி அழுத்து விட்டது உங்களுக்கு தெரியும். ஏன்னா ரெட்டை இலையும் பணபலமும் பழனிசாமிகிட்ட இருக்கிறதுனால அங்கு அம்மா இருக்கின்ற அம்மாவின் தொண்டர்கள் நிர்வாகிகளாக இருப்பவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டு பழனிசாமிக்கு காவடி தூக்கி கொண்டிருந்தால் 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பின்பு அம்மாவின் இயக்கத்தை புரட்சித் தலைவர் கண்டெடுத்த அந்த மாபெரும் இயக்கத்திற்கு பழனிசாமி மூடு விழா நடத்தப் போகிறார் என்று நான் பலமுறை சொல்லி வருவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள்.
நீங்க பழனிசாமி முதலமைச்சரான பிறகு அவருக்கு ரெட்டையில எப்படி கிடைச்சிச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. நம்ம டிடிவி தினகரனும் அவரை சார்ந்தவர்களும் அதிமுகங்கிற பெயரை பயன்படுத்தக்கூடாது, அவர்களுக்கு ரெட்டையிலை கொடுக்க கூடாதுன்னு 2017 நவம்பர் 23 தேர்தல் ஆணையம் சொன்னது. அடுத்த நாள் பொழுது விடிந்தால் பார்த்தால் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு அறிவிக்கப்பட்டது. அந்த தேர்தலிலே பழனிசாமி ஆட்சி அதிகாரத்தோடு, கூட்டணி பலத்தோடு, பணபலத்தோடு, இரட்டை இலையோடு அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு அம்மாவின் தொகுதியிலேயே இரட்டை இலை போட்டியிட்டது உங்களுக்கு தெரியும். அங்கே ஒரு சுயேட்சையாக, இன்னும் சொல்ல போனால் அம்மா அவர்களை கொலை செய்து விட்டார்கள் என்ற பொய்ப்பலியோடு, பொய் குற்றச்சாட்டோடு, வீண் பலியோடு அந்த தேர்தலை நாம் சந்தித்தோம். அந்த தேர்தலில் என்னோடு பணியாற்றவர்களில் இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள். அந்த தேர்தலில் அம்மா அவர்கள் மறைந்த பிறகு ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் நடைபெற்ற இடைத்தேர்தலின் பிறகு எத்தனை பலிகளை நாம் சுமந்தோம். ஒரு பக்கம் பழனிசாமி கூட்டணி இரட்டை இலையோடு, பலபலத்தோடு, ஆட்சி அதிகாரத்தோடு, அந்த தொகுதியில் உள்ள அனைத்து தெருகளிலும் முன்னாள் அமைச்சர்கள் முகாமிட்டு பணம் தண்ணீராக போய் கொண்டிருக்கிறது. ஓட்டுக்கு 6000 10,000 கொடுத்தாங்க, உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி. ஆனால் மக்கள் அதையெல்லாம் மீறி அம்மா அவர்களின் தொகுதியில குக்கர் சின்னத்தை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தார்கள். அன்று தொடங்கியது பழனிசாமியின் தோல்வி. உங்களுக்கு தெரியும், துரோகம் செய்தவர்கள் என்றைக்கும் துரோகத்தாலே வீழ்வார்கள் என்று சொல்வார்கள். அன்றைக்கு வீழ ஆரம்பிச்சாரு அம்மாவுடைய தொகுதியில. அம்மா மறைந்த பிறகு நடந்த தேர்தலில் இரட்டை இலையை அம்மாவுக்கே வாக்களித்து 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக்கி முதல்வராக்கிய மக்கள் கொலைப்பலியோடு நின்ற குக்கர் சின்னத்திற்கு வாக்களித்து அதெல்லாம் சுத்த பொய் என்று தமிழ்நாட்டிற்கு உணர்த்துகின்ற விதமாக உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை 41,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தார்கள். இன்றைக்கு சொல்றாங்க திமுக கூட்டணி பலத்தோடு இருக்கு, கூட்டணி பலத்தோடு இருக்குன்னு. என்னை கூட நேற்று ஊடக நண்பர்கள் கேட்டார்கள், திமுக கூட்டணி பலத்தோடு இருக்கிறதுன்னு. அந்த கூட்டணி பலத்தோட தான் ஆர்கே நகர்ல டெபாசிட் போனுச்சு திமுக, தெரியுமில்ல? அதே மாதிரி தான் மக்கள் நினைச்சா எத்தனை கட்சி கூட்டணி இருந்தா என்ன? மக்கள் நினைத்தால் அது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தோல்வியை தருவார்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.